கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைய நாளிலே உங்களுடைய ஊழியக்காரரிடமிருந்து உங்களுக்கு விசேஷ வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டாகட்டும். அநேகமான முகங்களை காண முடியாது இருக்கிறபடினால் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக எங்களோட கூட இருக்கிறார், எங்களை வழி நடத்துவார். இந்த வேளையில ஒரு சிறு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். மற்றது இன்னொரு முக்கியமான ஒரு அறிவித்தலை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஸ்ரீலங்கால எங்களுக்கென்று ஒரு சபையை தேவன் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு ஊழியக்காரன் பாவற்குடி சேனை என்ற இடத்திலே, அதாவது பட்டிக்குளோட இருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள கிராமப்புறத்துல ஒரு ஊழியக்காரன் எங்களோடு இணைந்து தமிழ் திருமணக்கு சபை என்ற சார்பிலே அவர் வேலை செய்து கொண்டு வந்திருந்தார். இவ்வளவு காலமும் நாளிலே அந்த இடத்திலே ஒரு கட்டிட திறப்பு விழா செய்யக்கூடியதாக ஆலய கட்டிடம் திறக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக உங்கள் எல்லோரையும் இன்றைய நாளிலே ஜெபிக்கும்படியாக ஊழியக்காரன் கேட்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் முடிந்ததன் பிற்பாடு நாங்கள் எல்லோருமாக அந்த காரியத்துக்காக நாங்கள் முழங்கால்படியிட்டு ஜெபிக்கலாம். இது ஆண்டவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஏனெனில் எங்களுக்கு பலமும் இருக்கவில்லை, பராக்கிரமும் இருக்கவில்லை. தேவன் தன்னுடைய ஆவியினாலே எங்களை வழிநடத்தி வருகிறதுனாலே தான் இது ஆயிற்று என்று நாங்கள் அறிக்கையிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தருக்காக எங்களுடைய நன்றிகளை செலுத்துவோம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் இந்த சபையிலே நீங்களிடம் கொண்டு வருகிற காணிக்கைகள் விரயமாக போகாதபடிக்கு தேவன் அவற்றிலும் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவற்றை நல்லபடியாக நாங்கள் செலவழி செய்யும்படியாக தேவன் அந்த கிருபையை எங்களுக்கு இந்த சபையிலே கொடுத்திருக்கிறபடினாலே எங்கள் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலே நாங்கள் வசனத்துக்காக கடந்து செல்லும் முன்பாக ஒரு சிறு ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எத்தனையோ நல்ல மனிதர்கள் இந்த நாளிலே இருந்து போயிருக்க எங்களை நீர் தெரிந்து கொண்டு தகப்பனே இந்த சபையிலே ஒரு பிள்ளைகளாக நீர் எங்களை மணிந்து கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ராஜா, இந்த வேளையிலும் வசனத்துக்காக வருகிறேன். ஆண்டவரை என்னை ஒரு சிறுவை நிலையிலே மறைத்துக் கொள்ளுங்க. பலவீனமாக இருந்தாலும் தகப்பனே, ஞானம் குறைவற்றவளாக இருந்தாலும் உமது ஞானத்தினாலும் உமது பலத்தினாலும் நீர் இடைக்காட்டி ஆண்டவரே இன்றைய நாளிலும் இந்த ஜனங்களோடு நீர் எதை பேச சித்தமாய் இருக்கிறீரோ அவற்றை மூலமாக நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்தி கொடுக்கிறேன் தகப்பனே. நீரை வழி நடத்தும் ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும்படியாக இந்த அபிஷேகம் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உங்களுக்காக மறுத்து உயிர்த்தெழுந்த எங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளிலும் இந்த சபையிலே சகலத்திலும் நாங்கள் பரிபூர்ணமாக நிறைவு பெற்றவர்களாக இராவிடினும் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தையோ ஜெப வேண்டுதல்களையோ அல்லாட்டி ஜெப கூட்டங்களை மாலை நேர பைபிள் ஸ்டடிஸ் அப்படியான காரியங்களை தேவன் இந்த சபையிலே கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் அறிவீர்கள், எத்தனையோ சபைகளிலே வேத படிப்பு அற்றிருக்கிறது, ஜெபங்கள் குறைவா இருக்கிறது. எங்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை, நாங்கள் ஏதோ போகிறோம் வருகிறோம் என்று சொல்லுகிற ஜனங்கள் இருக்கிற மத்தியிலே எங்களுக்கு எந்த குறைவுகளும் வராதபடி எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் இந்த சபையிலே கட்டளையிடுகிறபடினாலே ஆண்டவருடைய பாதத்திலிருந்து நான் கேட்ட காரியம், கர்த்தாவே, இந்த நாட்களிலே நானும் கூட பலவீனமாய் இருக்கிறேன், விசுவாசத்திலே தளர்ந்து போயிருக்கிறேன். ஆகவே தேவனே, நீர் இந்த சபையில் என்னை கொண்டு என்ன பேச போகிறீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நான் ஊழியக்காரன் பிளைட் எடுத்த வேளையிலே இருந்து நான் இதை என்னுடைய ஜெபத்திலே தியானிப்பது உண்டு. ஆனாலும் அநேக காரியங்கள் என்னுடைய சிந்தையிலே வந்ததாகவும் இருக்கலாம், ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்டதாகவும் இருக்கலாம். ஆனாலும் ஜெபத்திலே தரத்திருக்கிற வேளையிலே தேவன் ஒரு காரியத்தை எனக்கு கட்டளையிட்டார். நீ எந்த காரியத்திலே நீ பிளப்பட்டாயோ அந்த காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லி, அதனால இந்த நாளிலும் நான் என்னோடு தேவன் பேசின காரியத்தை உங்களுக்கும் இது பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, ஏனென்றால் தேவன் அதை குறித்து தான் என்னோடு இந்த கடைசி நாட்களில் இடைப்பட்டார், விசுவாசத்தை குறித்து. ஆகவே என்னோடு தேவன் பகிர்ந்து கொண்ட காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த இடத்திலே நான் நிற்கிறேன். நாங்கள் எபேசியர் அதிகாரத்திலே இருந்து 10 இருந்து 17 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம்
10 தொடங்கி 17வது வசனங்கள் ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கின் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இல்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வஸ்திரமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இந்த நாளிலும் எபேசியர் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு அநேகம் காரியங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வசனங்கள் நீங்கள் அறிந்த வசனங்களாக இருக்கலாம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்ற இந்த வசனத்தை நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறோம் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் அதை அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் மேலோட்டமாக பார்க்கிறோமா, இல்லை நாங்கள் தியானித்து அதை மறந்து போகிறோமா? இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் இதை நாள்தோறும் இதை நாங்கள் நினைவூட்டி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நான் விசுவசிக்கிறேன். பாருங்க, அரைக்கச்சை, அதாவது சத்தியம் என்னும் அரைக்கச்சை, இதை நாங்கள் அறிந்தபடியினாலே நாங்கள் ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை நாங்கள் பெற்றுக் கொண்டோம். ஆகவே சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், நாங்கள் ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை அணிந்திருக்கிறோம். நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, அதாவது மார்க்கவசம், நாங்கள் சத்தியத்தை அறிந்து தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புகளாக கடந்து வந்து நீதி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக அந்த மார்க்கவசத்தையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கு பிற்பாடு எங்கள் மேல் விழுந்த முக்கிய கடமையாக பாதரட்சி என்னும் சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அறிவிக்காதவர்கள் இருப்பீர்களா இருந்தால் அதை நிச்சயமாக செய்ய வேண்டும் நாங்கள், ஏனெனில் அது தேவன் எங்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளையாக இருக்கிறது. ஆகவே இப்படியான எல்லா காரியங்களிலும் நாங்கள் தேறி வந்திருக்கிறோம். விசுவாசத்தை குறித்தும் அறிந்திருக்கிறோம். ஆமா, எங்களுக்குள்ளே விசுவாசம் வேண்டும், விசுவாசம் வேண்டும். நீ விசுவாசத்தோடைய ஆண்டவர் உனக்கு செய்வார், ஆண்டவர் உனக்கு செய்வார் என்று இது இந்த இடத்திலே என்று எல்லா ஊழியக்காரர்களும் சொன்ன காரியத்தையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் எங்களுக்குள்ளே எப்போ எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே எங்களுக்குள்ளே விசுவாசம் தளர்ந்து போகிறது. நீங்க இந்த கடைசி நாட்களை நாங்கள் அங்கு இங்கெல்லாம் தொட்டு வர வேண்டாம். எங்களுடைய சபையே நாங்கள் உதாரணம் எடுப்போம். பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறோம், அன்பிலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஒருவர் நேசிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் நாங்கள் அடங்கி கீழ்ப்படியோடு இருந்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எல்லாவற்றிலும் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதிலே நாங்கள் ஆரம்பத்திலே, அதாவது இப்ப நீங்கள் ரெண்டு பேர் ஒரு நாள் சந்திக்கும் போது நிச்சயமாக அந்த இடத்துல நீங்கள் அன்பின் நிமித்தம் தான் அவரோடு உறவாடுவீர்கள். அதற்கு பின்பாக எங்களுக்குள்ளே பார்த்தால் சிறு சிறு வாக்குவாதங்கள், வித்தியாசமான எங்களுடைய கருத்து விவாதங்கள், இதுகளின் நிமித்தம் என்ன நடக்கிறது? எங்களுடைய அன்பு உடைந்து போகிற ஒரு நிலை வருகிறது. அப்படியாக உடைந்து போற நிலைகளில் என்ன நடக்கும்? முறுமுறுப்புகள், தர்க்கங்கள், வேண்டாத எங்களுக்குடைய இருக்கிற பிடிவாதங்கள், இவையெல்லாம் அதிகரிக்கிற ஒரு சூழ்நிலை தான் எங்களுடைய சபையிலே காணப்பட்டு வருகிறது. ஆகவே நாங்கள் சாதாரண ஒரு விசுவாசிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த மகிமை, அவற்றை நாங்கள் விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் பிசாசு அங்கேதான் எங்களை வஞ்சிக்கிறார். எங்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளே ஏதாவது ஒரு விலையினம் இருக்கும். நிச்சயமாக அந்த விலையினங்கள் மூலமாக பிசாசு என்ன செய்கிறான்? எங்களை சக சகோதரனிடம் இருந்து எங்களை தள்ளி
அதுலேதான் அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். யாருடைய நாங்கள் குறையை காண்கிறோமோ அந்த குறையை எங்களுடைய மனதிலே அல்லது எங்களுடைய சிந்தையிலே அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லி 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 இவர் இப்படி செய்கிறார், நீ ஏன் இப்படி செய்ய வேணும், அவரே அப்படி செய்கிறாரா, இல்லையே நீ ஏன் ஓடுகிறாய், நீ ஏன் செய்கிறாய், நீ ஏன் பேச வேணும், அவ கலைக்காம இருக்கிறாங்க, நீ போய் ஏன் கலைக்கிற, இப்படியான காரியங்களை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அறியாத விதமாக அவன் விதைத்துக் கொண்டே இருக்கிறான் நாள் தோறும். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் கடைசி காலத்தில் பிடித்துக் கொண்டவர்களாக நிற்க வேண்டும். விசுவாச கேடகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கேடகத்தை நாங்கள் முன்னுக்கு எடுத்து போருக்கு போறாங்க கையில இருக்கும் கேடகம் பாத்தீங்கன்னா முழுதிலும் மறைக்கிறதா இருக்கும். அதாவது உங்களை பாதுகாக்கும்படியாக எந்த அம்புகளும் ஈட்டிகளும் உங்களை தாக்காதபடியாக அந்த போர் வீரர்கள் அந்த கேடகத்தை இப்படி கையை பிடித்துக் கொள்வார்கள். அப்ப அதே மாதிரி எங்களை எந்த விதமான ஆவிகளும் எங்களை காக்காத படிக்கு விசுவாசம் எங்களுக்குள்ளே பெரிதாக பலப்பட வேண்டிய காலம் இது. எந்த சத்ருவான நிறைய எந்த அக்னியாஸ்திரங்களும் எந்த உருவிலே அது வந்தாலும் எங்களை அது பாதிக்காத படிக்கு நாங்கள் இன்றைய நாட்களிலே விசுவாசத்திலே நாங்கள் நிலையூறி நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அதை நாங்கள் சொல்லுகிறோம், அதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், ஜெபிக்கிறோம். என எங்களுக்குள்ள விசுவாசம் பலப்பட வேண்டும், எங்களுக்குள்ள காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய இருதயத்தில் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லதை சிந்திக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ளாக ஒரு ஆவியானவர் எங்களுக்குள்ளாக போடுகிற ஒரு தாகம் அது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த தாகத்துக்கு மேலாக அந்த தாகத்தை மறைத்து எங்களுடைய பலவீனங்கள் மேற்படும்படியாக, எங்களுடைய பலவீனம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக சத்துருவானவன் பலவிதமான ஆவிகள் ரூபத்திலே வந்து, அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தோல்வி அடையும்படியாக பலவிதமான கிரிகளை எங்களை சுற்றி செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே எபேசியர் குறிப்பிடுகிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த சர்வாயுத வர்க்கமாகிய அரைக்கச்சை, தலைச்சீரா, மார்க்கவசம், பாதரட்சை, கேடகம், அதோடு கூட கடைசியில சொல்லி முடிக்கிறார் ரட்சணியம் எனும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்ப இவ்வளத்தையும் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் அதிலும் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு விசுவாசம் என்ற காரியத்திலே நாங்கள் நிலைத்து நிற்கும்படியாக தேவன் ஆசைப்படுகிறார். சரி, இந்த விசுவாசத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வாஞ்சிக்கிறோம். உண்மையாக நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய உபவாச கூட்டங்களிலே எல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் இறங்குவார் என்று சொல்லி நாங்கள் அதை பயிற்சிக்கிறோம். ஆனாலும் அப்பப்போ எங்களுக்குள்ளாக சில காரியங்கள் கிரியை செய்து, அதாவது சத்துருடைய தந்திரங்கள் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் இந்த நாட்களிலே கண்டறிந்து மனக்கண்களை திறந்து அவற்றை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே சில காரியங்களை நான் உங்களுக்கு பைபிளிலிருந்து காட்டி கொடுக்க விரும்புகிறேன். விசுவாசத்திலிருந்து எங்களை தள்ளி விழுத்தும்படியாக சில காரியங்கள், அதாவது சில தோல்வியை கொடுக்கக்கூடிய சில சத்ருவான தந்திரங்களை இன்றைய நாட்களில் ஆதி ஆகமத்திலே இருந்து அவன் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறார். ஆதாம் ஏவாள் மத்தியிலே தொடங்கின அவனுடைய தந்திரம் இன்றைய நாட்களிலும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகவே ஆதி ஆகமத்திலே இருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஆதி ஆகமம் 4வது அதிகாரம் 3-8 ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆதி ஆகமம் 4வது அதிகாரம் 3-8 வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது?
நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை கட்டியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அப்ப பாருங்க, அந்த இடத்துல அவனுக்கு யாரு கற்றுக் கொடுத்தது? அவளுக்கு கொலை செய்யலாம் என்ற ஒரு சிந்தை. அதாவது அவர்கள் ஆதி தாய் தப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் ஒரு காணிக்கையை கொண்டு வரும்போது அந்த இடத்திலே தேவன் அவனுடைய மனதை அறிந்து ஆபேலுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இவனுக்கு என்ன நடக்குது? அந்த நேரத்துல அவனுக்குள்ள ஒரு பொறாமையின் ஆவி வெளிப்படுகிறது. அந்த பொறாமையின் ஆவி என்ன செய்ய வைத்தது? அவனை ஒரு கொலைக்கு தூண்டி விடுகிறதாக இருந்தது, வன்முறைக்கு தூண்டி விடுகிறதாக இருந்தது. ஆகவே நாம் பார்க்கிறோம், அந்த காலத்திலே யாருமே அநேகமாக மனுஷ ஜனமாட்டம் இல்லாத நேரத்திலேயே பிசாசானவன் அவனுடைய காயுடைய மனதிலே ஒரு பொறாமை நாவியை விதைக்கிறான். ஆகவே அந்த இடத்திலே அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆவிக்கு இடம் கொடுத்தவனாக, அந்த பொறாமை ஆவிக்கு இடம் கொடுத்தவனாக தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கிறது? அவனுடைய எல்லா காரியங்களும் முடிந்ததாக போய்விட்டது. அவன் நித்தியத்தை காணாதபடிக்கு அவனுடைய ஜீவன் அழிவுக்கு போகும்படியாக அவன் தன்னை கொலை நாவிக்கு ஒப்பு கொடுக்கிறான், பொறாமை நாவிக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அப்ப அதே காரியங்கள் இன்று மக்கள் மத்தியில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுக்கு மத்தியிலாக நாங்கள் ஒருவரை ஒருவர் பொறாமைப்படுவது, வன்முறையாக நாங்கள் செயல்படுவது, இப்படியான காரியங்கள் இன்று மக்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, நாங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் எதிர்க்காத படிக்கு இது ஏன் நடக்கிறது, இந்த பொறாமை நாம் எங்கிருந்து வந்தது என்றதை அறியும்படியாகத்தான் தேவன் சில காரியங்களை இந்த வேதத்திலே எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். அவற்றை கண்டு நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாதபடி காயினை கொலை செஞ்சானே நானும் கொலை செய்வேன் அப்படி சொல்லிடுமா? நாங்க இல்லைன்னு. அப்ப நாங்க காயினுக்கு இப்படியான ஒரு நிலை வாங்கிச்சே நாங்கள் அவற்றிலிருந்து தப்ப வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியவர்களாக இருக்கும்படிக்குத்தான் தேவன் இந்த காரியங்களை எங்களுக்கு வேதத்திலே அனுமதித்திருக்கிறார். நாங்கள் அதை கற்று நாங்கள் தெளிவடையும்படியாக இந்த காலத்திலே நாங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே நாங்கள் சில காரியங்களை மறந்து ஓடினாலும் தேவன் இன்றைய நாளிலே எங்களோட விழிப்போடு எழுந்திருக்கும்படியாக அழைக்கிறபடினாலே இந்த காரியத்தை இன்று எங்களுடன் ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளும்படியான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் காட்டி கொடுக்கிறேன் பாருங்கள். அதே அதிகாரத்திலே 16வது அதிகாரம் வசனம் 11-12. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். பாருங்க, அந்த காலத்திலே அந்த அழகா தெளிவா சொல்லியிருக்கிறார். இஸ்மவேலின் ஆவி என்றால் அநேகமா உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் இதை கொடுத்து உங்களுடன் இந்த இஸ்மவேலின் ஆவி என்றதை கொடுத்து கதைக்கிறேன் என்று சொல்லி ஆவியிலே இருப்பவர்கள் நிச்சயமாக என்னை புரிந்து கொள்வீர்கள் நான் இதை பற்றி சொல்ல வருகிறேன் என்று. இஸ்மவேலின் ஆவி பாருங்க, தேவன் அன்றைய காலத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அவன் ஒரு துஷ்டனா இருப்பானாம். அவன் தன்னுடைய சகோதரர்களை எதிர்க்கிறவனாக, அதாவது எந்த நேரம் ஒரு புரட்சி பண்றவனாக, ரெபலியன் ஆவி என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு ஆவியை அவன் உள்ளத்திலே தாங்கியவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் சொல்ல இஸ்மவேலில் இந்த ஆவி இருக்கிறது கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இப்படியாக எங்களை நாங்கள் ஒருவரை ஒருவர் எதிர்க்கிற, அதாவது நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிற, கிளர்ச்சி பண்ணுகிற ஆவிகள் இன்றைய நாளிலே எங்களுக்குள்ளாகவும் இருக்கும். நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்களின் நிமித்தம் நாங்கள் இந்த ஆவிகளுக்கு எங்களை விட்டு கொடுக்காத படிக்கு எங்கள் மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இன்றைய நாளிலே இஸ்மவேலுக்குள்ளாக இருந்த அந்த புரட்சி பண்ணுகிறதான ஆவி, அதாவது விட்டு கொடுக்காத முரட்டாட்டுத்தனம் பண்ணுகிற அந்த ஆவி எங்கள் மத்தியிலே கிரியை செய்யாதபடிக்கு நாங்கள் அதை குறித்து அக்கறையாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து நாங்கள் இப்படியான ஆவிகள் என்னுடைய மத்தியிலே என்னுடைய இதயத்திலே கிரியை செய்யக்கூடாது என்று
வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திலே சும்மா வந்தோம் போனோம் என்று இருக்காதபடிக்கு ஒருவருடைய பெயரை சொல்லி நாங்கள் ஜெபித்து விட்டு போவது மட்டுமல்லாது நாங்கள் ஆவியிலே பலப்படும்படியாக இப்படியான ஆவிகளை நாங்கள் இனம் கண்டு கொண்டு அந்த ஆவிகள் என் பேரிலே கிரியை செய்யக்கூடாது என்று சொல்லி நாங்கள் எங்களுக்காக முதலாவது தேவனிடம் நாங்கள் எங்களை விட்டுக் கொடுத்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே. ஏனெனில் இது கடைசி காலம், பொல்லாத காலமாய் இருக்கிறபடியினாலே பிசாசானவன் எங்கேயாவது எப்படியாவது எங்களை வஞ்சிக்கலாமா என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு அவனுடைய தந்திரங்கள் அவனுக்கு புதுதல்ல. அவன் ஆதாம் ஏவாள் தொடங்கின காலத்துக்கு முதலிருந்தே அவன் தந்திரமாக சிந்திக்க அவன் தெரிந்த ஆள். அவனுடைய தந்திரங்கள் அவன் பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். என்ன யாரை எப்படி கவிழ்க்கலாம் அவன் திட்டம் போட்டு அழகாக அவன் எல்லோரையும் கவிழ்க்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவசாலியாக இருக்கிறபடியினாலே நாங்கள் எங்களுக்கு தேவன் கொடுத்த வல்லமையை மகிமையை காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் விழிப்போடு இருந்து ஜெபத்திலே நாங்கள் வர வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் சகோதரர்களே. அதோடு கூட இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் 15-14. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மை பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். இந்த அதிகாரம் நீங்கள் அறிந்திருக்கிற அதிகாரமும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சுருக்கமாக ஒரு கொஞ்சத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த ஆசைப்படுகிறேன். சாமுவேல் புத்தகத்திலே தாவீது ராஜாவை குறித்து தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்சலோம் தாவீது ராஜாவின் மகன். அவன் என்ன செய்கிறான்? இந்த இடத்திலே தகப்பனை கொல்லும்படியாக அவன் சில காரியங்களை செய்கிறான். அதாவது அந்த நகரத்தின் ஒளிமுக வாசலிலே இருந்து அவன் தனக்கு இஸ்ரவேல் மத்தியிலே தனக்கு ஆதரவு கிடைக்கும்படியாக அவன் என்ன செய்கிறான் என்றால், ஒவ்வொருத்தரையும் தாவீது ராஜாவிடம் விசாரணைக்கு வருகிற, அதாவது தன்னுடைய வழக்கை சொல்லும்படியாக வருகிற ஜனங்களை அவன் என்ன செய்கிறான்? அந்த வழக்குகளை அவன் எடுத்துக்கொண்டு அவன் அதை தீர்த்து வைக்கிற மாதிரி அவன் செய்து அவர்களை எல்லாம் அவன் தன்னுடைய பக்கமாக திருப்பிக் கொள்கிறான். தனக்கு தான் ஒரு நல்ல மனிதனாக காட்டிக்கொண்டு அவர்களை எல்லாம் தனக்காக திருப்பிக் கொள்கிறான். அப்படியான சூழ்நிலைகளிலே அவன் என்ன செய்கிறான்? கடைசி கட்டங்களிலே தகப்பனையும் கொள்ள வகை தேடுகிறான். அப்ப அவன் ஏன் செய்கிறான் என்றால், தனக்கு ராஜா பட்டம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையின் நிமித்தமும், தான் அந்த இடத்திலே ஒரு பெரியவனாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையின் நிமித்தமும் தகப்பனையே கொள்ள வகை தேடுகிறான். அப்ப பாருங்க, அவனுக்குள்ளாக இந்த கொலையின் முறை அவனுக்குள்ளாகவும் செயல்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசியாக என்ன நடக்கிறது என்று சொல்லினால், அப்சலோம் அவன் தகப்பனை கொல்ல வந்து கொண்டிருக்கிற வழியிலே ஒரு கர்வாலி மரத்திலே அவனுடைய தலை தொங்கி அவன் கடைசியாக மறுத்து போகிறான். அவன் தானாக மறிக்கவில்லை, அவனை கொலை செய்கிறார்கள். யோவாப் அவனை கொலை செய்கிறார். ஆகவே பாருங்கள், இப்படியாக தாய் தகப்பனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிற ஆவிகள் உடல்கள் மத்தியில இன்றைய நாளிலே உருவாகி கொண்டிருக்கிறது. செய்திகளை படிப்பீர்களா இருந்தால் எல்லா செய்திகளையும், அந்நியமான செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க. தகப்பனை மகன் கொலை செய்தான், தாயை தள்ளி விட்டார்கள், தாயை விதவை தாயை பார்க்க முடியாதபடி அவர்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு இப்ப பார்க்க சூழ்நிலை இல்லாத நேரத்திலே அவர்களை விட்டுட்டு பராமரிப்பது வேறு. ஆனால் சூழ்நிலை இருந்தும் அவர்களை கொண்டே எங்களுக்கு வேணாம் இந்த கரைச்சல் என்ற மாறிக்கொண்டே போட்டுட்டு வர்ற காரியங்கள், மறுபடியாக இப்படி அநேக தாய் தகப்பருக்கு எதிராக எழுப்புற காரியங்கள், அநேகமான காரியங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் மத்தியிலே சத்துருவானவன் போட்டு கொண்டிருக்கிறார். தாய் தகப்பனை எதிர்க்கிறதான ஆவிகள் கீழ்ப்படிவில்லாத காரியம். அப்சலோமை பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிவில்லை. அவனுக்கு தகப்பன் கொடுத்த அந்த காரியத்திலே அவன் உத்தமமாயிருந்து உழைத்து அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள அவன் விரும்பாத படிக்கு அவனுக்குள்ளாக ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டே இருந்தது. ஆகவே பிள்ளைகள் மத்தியிலும் சத்துருவானவன் விதைத்து கொண்டே இருக்கிறான். அப்பா அம்மா கொண்டு தெரியாது, நாங்களே இந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி தன்னிச்சையாக செயல்பட வைக்கிறான். அதே நேரம் என்னுடைய
இனி என்ன பேசுவது, அவர் எனக்கு சொத்து தரவில்லையே, அவரை நான் கொலை செய்துவிட்டு அந்த சொத்தை நான் அதை அபகரித்துக் கொள்ளலாமே என்று சொல்லி அப்படியாக கொலை செய்ய வைக்கிற காரியம் உண்டு. இந்த தேசத்திலேயே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஊழியக்காரனை நொவிச்சேன், ஒரு ஊழியக்காரனை மகன் கொலை செய்தான். ஆனால் அவனை விசாரித்த போது அவனுக்கே தெரியவில்லையே அவன் கொலை செய்தான் என்று சொல்லி அப்படியாக பலத்த பொல்லாத காரியங்களை சத்ருவான இந்த நாட்களில் எங்கள் மத்தியிலே விதைத்துக் கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியுது இது கடைசி காலம், நான் எவ்வளவு அதிகமாக ஜனங்களை வஞ்சித்து தேவனிடமிருந்து ஜனங்களை பிரிக்க முடியுமோ அவ்வளவு தொகையை நான் அதிகமாக பிரித்து எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நான் துரிதமாக செயல்பட வேண்டும் அவனுக்கு தெரியுது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் அதனை நாங்கள் மறந்து போகிறோம். அடிக்கடி நாங்கள் ஏனென்றால் எங்களை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாப்பை தந்திருக்கிறபடியினாலே, நாங்கள் ஒரு நல்ல இடத்திலே நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறபடியினாலே, நாங்கள் எங்களுடைய காரியத்திலே நாங்கள் துரிதப்படாத படிக்கு நாங்கள் அப்படியே சோர்ந்து அனலுமின்றி குளிருமின்றி ஒரு நிலைக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் சொல்வது என்ன, இந்த நாட்களிலே நீங்கள் விழித்தெழுங்கள் ஜனங்களே, உங்களுக்காக நான் அழுத சத்தம் உங்களுக்கு கேட்கிறான் தேவன் கேட்கிறார். விழித்தெழும்பு ஆவியிலே விழித்தெழு என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமாக எங்களுக்கு ஆவியிலே நாங்கள் உணரக்கூடிய மனங்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு ஒவ்வொருவர் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது தனிப்பட்ட முறையிலே வசனங்கள் மூலமாக சத்தியம் மூலமாக தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் நாங்கள் பிசாசை விட துரிதமாக செயல்படுவதை விட்டு அவனுடைய தாக்குதல்களை நாளை சோர்ந்து போய் நாங்கள் என்ன செய்கிறோம், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வேணாமாப்பா, அது அவங்களோட ஒரு பிரச்சனை தானே, நான் தள்ளி போறேன், நான் ஒதுங்கி போறேன், இப்படித்தான் நாங்கள் செய்கிறோமே தவிர என்னுடைய சோதனுடைய வீட்டில இப்படி ஒரு பிரச்சனையா, வாங்க நாங்கள் முழங்கால் படிப்போம் ஜெபிப்போம் என்று சொல்லி ஆளையால் நாங்கள் அந்த ஜெபத்திலே ஊக்குவிக்க மறந்த பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். என்ன செய்யறோம், ஒரு பிரச்சனை வந்தோம்னா உடனே கூட்டம் போடுறோம், 2 சாப்பாடு சாப்பிடுறோம், சாப்பிட்டு முடிந்தோம்னா டெசர்ட்டுக்கு பதிலாக என்ன செய்யறோம், டெசர்ட்டையும் சாப்பிடுறோம், அதையும் விட்டு வைக்க மாட்டோம், அதையும் சாப்பிட்டு போட்டு நாங்க என்ன செய்யறோம், போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்துறோம் இப்படித்தான் நடந்தது. இதுதான் எங்கள் பிசாசு போன்ற தந்திரம். அதாவது எங்களுடைய மனங்களை சோர்வடிக்க செய்து நாங்கள் அந்த இடத்திலே அந்த காரியத்துக்காக ஜெபிப்பதை மறக்க வைத்து எங்களை என்ன செய்ய வைக்கிறார், நாங்கள் கூடியிருந்து அந்த கதையை பேசி அனல்காய்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது விசுவாசத்திலே பலப்படு, நீ என்னையே நம்பிடு, என்னையே சார்ந்திரு என்று சொல்லித்தான் தேவன் எங்களுக்கு அறைகூவல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். அதே 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 31வது வசனம். அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியகாரமாக்கி விடுவீராக என்றான். ஆமென். இந்த அப்சலோம் அவன் இப்படியாக ஜனங்களுடைய அந்த ஆதரவை அவன் தனக்கு எடுத்துக்கொண்டு அது மட்டுமல்லாது இந்த அகித்தோப்பேல் என்ற இந்த மனுஷன் தாவீது ராஜாவினுடைய முக்கிய ஒரு ஆலோசனைக்காரனாக அந்த நாட்களிலே செயல்பட்டிருந்தார். அவருடைய ஆலோசனைகள் அது பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்றாங்க, தாவீதுக்கும் சரி அப்சலோமுக்கும் சரி அகித்தோப்பேலுடைய ஆலோசனை தெய்வ வாக்கு போல இருந்ததாம். ஏனென்றால் அவர் ஒரு நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு டிப்ளமேட், அதாவது ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்திருக்கிறார். தாவீது அந்த யுத்தங்களுக்கு போகும்போது அந்த யுத்தங்களை எப்படி வெல்லுவது என்று சொல்லி அப்படியான ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து வெற்றிகளுக்கு பாதை வகுத்தவர் இந்த அகித்தோப்பேல் என்ற மனுஷன். இவரையும் அவன் தன்னுடைய கைக்குள்ளாக போட்டுக்கொண்ட அப்சலோம் என்ன செய்கிறான், தாவீதை விட்டு அகித்தோப்பேல் விலகி தாவீதை கொல்லும்படியாக தாவீதோடு சேர்ந்திருந்து அந்த நாட்டின் ராஜ்ய பாரங்களிலே ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்த மனிதன் அவர் மாறி, அவருடைய மனத்திலே மாறி அவர் என்ன செய்கிறார், அப்சலோமோடு சேர்ந்து தாவீதை கொல்லும்படியாக
தரும்படியாக அவனுக்கு துர் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு கவலைக்குரிய விஷயம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நியாயாதிபதி இருந்த இடத்திலே, ஒரு அரண்மனையிலே அவன் இருந்து ஒரு ராஜ்ய பாரத்தை தாங்கும்படியான ஆலோசனை, மிக அருமையான ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்த மனிதன், அவன் மத்தியிலே பிசாசானவன் புகுந்து அவருடைய இருதயத்தையும் திருடி அவரை என்ன செய்கிறான்? அவரை ஒரு துர்மார்க்கமான ஒரு வழியிலே நடத்தி துர் ஆலோசனையை கொடுக்க வைக்கிற ஒரு மனிதனாக மாற்றுகிறான். அப்போ அந்த 15வது அதிகாரம் முடிவிலே, 17வது அதிகாரம் முடிவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்க வீட்டை போய் அதை வாசிச்சு கொள்ளுங்க. 17வது அதிகாரம் 14வது வசனத்துல அகித்தோப்பேல் வந்து அவர் சொன்ன ஆலோசனையை அப்சலோம் அதை கேட்காதபடி அவர் வேறொரு காரியத்தை செய்தபடினாலே அகித்தோப்பேல் என்ன செய்கிறார்? தன்னுடைய வீட்டிற்கு போய் தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு அவர் 4 கொண்டு நின்று செத்தார். அதாவது அவருடைய துன்மார்க்கமான ஆலோசனையை அப்சலோம் கேட்காதபடினாலே அவர் 4 கொண்டு நின்று செத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒருவர், அதாவது கர்த்தருக்காக எழும்பி பிரகாசமாய் இருக்கிற ஒருவர் கூட ஒரு துன்மார்க்கமான ஒரு ஆலோசனைக்குள்ளாக கடந்து போகலாம் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே அந்த துர் ஆலோசனையை விட்டு நாங்கள் இன்றைய காலங்களிலே விலக வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களிடம் ஒரு சகோதரன் வரும்போது நாங்கள் எப்படியாக அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம், எப்படியாக அவனை நாங்கள் வழி நடத்துகிறோம். இதிலே தேவன் மிகவும் அக்கறையாக இருக்கிறார் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால், துன்மார்க்கமான ஆலோசனையை நான் கொடுத்து நான் வழி நடத்துவேனே இருந்தால் நான் தான் துன்மார்க்கத்திலே அழிந்து போகிறேன், அவனையும் துன்மார்க்கத்திலே விழுத்த போகிறேன். அப்ப அப்சலோம் சென்றால், கடைசியா அகித்தோப்பேல் சென்றார். அப்ப இப்படியாக ஆவிக்குள்ளாக எங்களை திருடி பிசாசானவர்களை வஞ்சித்து எங்களை துன்மார்க்கத்திலே நடக்க வைத்து கடைசியாக என்ன செய்கிறான்? எங்களுடைய நித்திய ஜீவனை எங்களிடமிருந்து பறித்து போடுகிறான். அப்ப நித்திய ஜீவனை எங்களிடமிருந்து பறித்து போடும்படியாக நாங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டோம். இந்த நாட்களில் நாங்கள் சத்தியத்தை அறிந்தோம், கீழ்ப்படிந்தோம், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம், எல்லாவற்றையும் நாங்கள் உறுதியாக தரித்திருந்தோம். ஆயினும் துன்மார்க்கனுடைய துர் ஆலோசனையிலே நான் நடந்தபடியினாலே என்ன ஆயிற்று? என்னுடைய நித்திய ஜீவன் இழந்து போயிட்டேன். நான் மரணத்துக்கு எதுவாகவும் அது வழி நடத்துகிறது. ஆவிக்குரிய விதத்திலும் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் இருளுக்குள்ளாக நடத்தப்பட நாங்கள் இடம் கொடுக்கிறோம். என ஆகவே இந்த நாட்களிலே இந்த ஒளிந்து குனிந்து படித்து கலைக்கிறது, ஆளுக்கால் குழி பறிக்கிறது, துர் ஆலோசனை சொல்றது, இதையெல்லாம் தேவன் வெறுக்கிறார் சகோதரர்களே. அது எங்களுடைய பாதையை அழிவுக்கு நடத்துறபடினாலே தேவன் அவற்றை எல்லாம் வெறுக்கிறார். என்ன அப்ப நாங்கள் தேவனுக்குள்ளாக கட்டப்பட்ட பிள்ளைகள், எங்களுக்குள்ளே அநேகமான வைராகியங்கள், தேவனுக்காக நான் நிற்க வேண்டும் என்று சொல்ற வைராகியங்கள் எங்களுக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகிமை, நம்பிக்கை, அந்த விசுவாசம் எல்லாவற்றிலும் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் பொல்லாத இந்த ஆவிகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த துர் ஆலோசனை என்பதுதான் இந்த நாட்களிலே மலிந்து கிடக்கிறது என்று என்னுடைய அபிப்பிராயம். இது வேதத்திலே வரவில்லை, இது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸின் மூலம் நாங்கள் பார்க்க போனால் உண்மையாகவே இன்றைய நாளிலே எங்களுக்கு ஆளுக்கால் சரியாக நாங்கள் ஆலோசனை கொடுக்கிறோமா என்பதிலே நாங்கள் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க இந்த ஊர்லயே நாங்கள் சில காரியங்களை நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுக்க போனா என்ன நடக்குது? வேலைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, சீக்கிரமே நீங்க கொடுத்துட்டு வீட்டு இருக்க காசு தருமே, இதுவும் ஒரு துர் ஆலோசனை தான். இன்னொரு காரியம், இந்த நான் என் ட்ரெஸ் கத்த போட்டதா நீ கொண்டே கொடுத்துட்டு வேலை செய்து நீக்கா சம்பளம் விட, இதுவும் துர் ஆலோசனை தான். ஏன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க தேவனுடைய தங்கி இருக்க பழக இல்லை, நாங்க விசுவாசத்தை காத்து கொள்ள இல்லை. எங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கும்படியாக தான் தேவன் வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நீ எந்த நிலையில நிக்கிற, அப்பதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ விசுவாசத்துல தாங்கி என்னில நிலைத்திருக்கும்படியாக நீ கஷ்டத்துக்குள்ளாக பாடுகளுக்கு மத்தியில போறியா, அப்பதான் நான் உன்னை தூக்குவேன். அப்பதான் உனக்கு தெரியும்
நீ விசுவாசித்த காரியம் உனக்குள்ளாக ஆயிற்று. நீ விசுவாசிக்காம விசுவாசத்துல நிலைத்திருக்காம எந்த முடிவுல எந்த பிள்ளைகளை நான் காரியத்தை செய்து போட்டு ஆண்டவர் என்ன கைவிட்டாருன்னு சொல்லிடாது. எனக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டு நான் சொல்லிடாது. அது தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அல்ல சகோதரர்களே. இன்றைய நாளில் நாங்கள் அனைவரும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதையாவது எங்களுடைய போக்கிலே நாங்கள் செய்துவிட்டு எனக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்வது மடமை மடமை மடமை. ஏனென்றால் அது உன்னுடைய பலத்திலே நீ சம்பாதித்தது. ஆவிக்குள்ளாக நீ ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து பார்த்து விசுவாசத்தோடு பாடுகளுக்கு மத்தியிலே நீ பரமணி பாதத்திலே தவித்திருந்து நீ கண்பாயனால் அதுதான் உன்னுடைய விசுவாசம், அதுதான் உன்னுடைய உண்மையான ஆசீர்வாதம். அதைத்தான் தேவன் இந்த நாட்களில் எங்களிடம் வாஞ்சிக்கிறார். நாங்கள் ஆவிக்குள்ளாக நாங்கள் மனக்கண்களை திறந்து தூர நோக்கோடு பார்த்து எனது தேவன் எனக்கு பக்கத்தாக இருக்கிறார், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி நான் விசுவாச நடை போடுறதை தான் தேவன் ஆசையோடு எதிர்பார்க்கிறார். நீங்க நினைத்து பாருங்க, இந்த சபையை நாங்கள் ஒரு உதாரணமாக எடுப்போம். நாங்கள் அலைந்து 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 ஒவ்வொரு இடமாக தெரிந்தோம். உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் இந்த வின்டர் சீசன்ல நாங்கள் சண்டை காத்தாளர்களுக்கு ஆண்டவர் ஆலயத்தை கொடுத்த நேரம் நீங்க எவ்வளவு பேர் முறுமுறுத்திருப்பீங்க. ஈவன் நானே அந்த நேரத்துல பாஸ்டர் இருக்கவில்லை, கார் கொண்ட எங்கேயோ பார்க் பண்ணிட்டு சாரியை இப்படி தூக்கி பிடிச்சு கொண்டு நடக்கலாம நடந்து வந்த நேரம் ஆண்டவரே இது எனக்கு என்னப்பா பாடு எனக்குள்ள நான் நினைத்தது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய நாட்களில் பாருங்க, அருமையான பிள்ளைகள் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்ற அந்த தயவில் அந்த இரக்கத்தில தான் தேவன் எங்களுக்கு இப்படி ஒரு ஆலயத்தை கொடுத்தார். அன்றைக்கு நாங்கள் இதால கார்ல வந்து ஏறும்போது பவியாக்கா சொன்னா இது எங்களுக்கு ஆலயம் இல்லை, இது எங்களுக்கு ஒரு அரண்மனை. உண்மைதான், நான் அதை சிந்திக்கவில்லை. பவியாக்கா சொன்ன பிறகுதான் நான் அதை சிந்தித்து பார்த்தேன். வரும்போதே பாதைகள் எல்லாம் துப்புரவுப்படுத்தி நாங்கள் கால்களை வைத்து வழுக்கி விழுகாத படிக்கங்களை ஆண்டவர் தாங்கி கொண்டு சேர்க்கும்படியாக இந்த பெரிய இடத்தை எங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இப்படியான ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆனால் நாங்கள் நன்றி மறப்போமா சகோதரர்களை? சொல்லுங்க, ஆண்டவருடைய நாள் எங்கள்கிட்ட கேட்கிறது விழித்தல் விசுவாசத்துல நீங்க விசுவாசத்துல நீங்க அதைத்தான் ஆண்டவர் அழுது அழுது கேட்கிறார் எங்களிடம். ஏனென்றா பாருங்க, இந்த அப்சலோம் வந்து அவன் கர்வாலி மரத்துல தொங்கி இறந்ததுக்கு பின்பாக இந்த செய்தி தாவீது மன்னனுக்கு வரும்போது தாவீது என் மகனே அப்சலோம் நீ இறந்து விட்டாயான்னு அழுதுட்டு போனானா. அப்ப அவன் கர்வாலி மரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து தாவீது மன்னனுடைய பட்டாளங்கள் அவன் என்ன செய்து எங்களுடைய ராஜாவை இவன் கொல்ல வந்தவன் என்று சொல்லி வைராகியத்தோடு அவனை கொன்று போட்டார்கள். அதை காக்காதபடியாக தகப்பன் உள்ளம் துடி துடித்தது. அப்ப இந்த பட்டாளம் போய் கேட்கிறது, தளபதி போய் அவங்க தாவீதுடன் கேட்கிறான், நாங்கள் உமக்காக செய்த காரியம், ஆனால் நீர் உமது மகனை நினைத்து அழுகிறேன். உமக்காக செய்த வீரர்கள் இங்கே கண்ணீரோடு நிற்கிறார்கள், அவர்கள் மனம் அடிந்து போவார்களே என்று சொல்லுகிறான், முறையிடுகிறான். நீங்க வாசிச்சீங்க, அருமையான ஒரு பாத்திரம். அப்படியாக அப்சலோம் தன்னை கொல்ல வந்த அந்த மகனுக்காக அந்த தகப்பன் இவ்வளவு துடி துடிப்பாரா இருந்தால் எங்களை பாவிகளாக நீங்க ஒருத்தரும் சொல்லலாது நான் பாவத்தில இருந்து ஆண்டவர் என்ன தூக்கினேன். எல்லோரும் நாங்கள் பாவத்துக்கு மறுத்தவர்களாக இருந்த வேளையிலே தேவன் என்னை எங்களை எல்லோரையும் கரம் பிடித்து என் அன்பு செல்வமே தூக்கினார். அப்படி யார் எங்களை தூக்க முடியும்? எந்த நண்பன் எங்களை தூக்குவான்? நான் ஒடித்து போயிருக்கிற நேரத்துல யோபுவை பார்த்து நண்பர்கள் சொன்ன நேரத்தில் எங்களையும் சொல்லிட்டு போவாங்க. அப்படியான நிலையில இந்த தேவனங்களை தாங்கி எடுத்த தேவனுக்குள்ளாக நாங்கள் கட்டப்பட்டு வருகிற வேளையிலே எப்படி நாங்கள் விசுவாசத்திலே முடிந்து போகலாம்? என்னுடைய தேவன் என்னுடைய பாதையிலே இருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு ஆதி அன்பு இருந்த காலத்திலே இருந்தது. நான் தேவனை அறிந்தவுடன் நாங்கள் எல்லோருமே ஒரு துடி துடிப்போடு இருக்கிறோமே. எங்களுடைய தேவன் எங்களுக்காக இருக்கிறார், எங்களுக்காக செய்கிறார், எனக்காக வருகிறார், என்னை தூக்கி எடுத்தார் என்ற அந்த ஆதி அன்பு எங்களுக்குள்ளாக உருகி உருகி தேவனை தேட வைக்கிறது. ஆனால் பிசாசானவன் என்ன செய்யறான்? நீ தேவனுக்காக உருகிறாயா இரு என்று சொல்லி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு கணையாக அடித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு அக்னி அஸ்திரங்களை எதிர்கொண்டே இருக்கிறான். தோல்வி என்ற அக்னி அஸ்திரம், பயம் என்கிற காரியம், தனிமை, இப்படியா சுய பச்சாத்தாபம், இப்படியா பாவி என்கிற உணர்வை அடிக்கடி எங்களை தேவன் மன்னித்திருந்தாலும் நீ பாவி என்று சுட்டி காட்டுகிற சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. இதுவெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள் தான் சகோதரர்களே. இந்த சபையிலே நாங்கள் ஆளுக்கால் தாங்குகிறோம், அன்பு செய்கிறோம், அன்பு செய்து நாங்கள் நடந்து கொண்டு போகிற வழியிலே திடீரென்று ஒரு காரியம் வருகிறது, எல்லோரும் குழப்பமடைகிறோம்.
எதிர்பார்க்கிற காரியம் தளர்ந்திருக்கிற விசுவாசத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி இந்த வருடம் நாங்கள் மனமகிழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக ஒவ்வொரு காரியமாக தேவன் எங்களை தெளிவுபடுத்தி நடத்துவார் என்று நான் விசுவசிக்கிறேன். ஏனெனில் நாங்கள் தேவனின் பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். தேவன் நாள்தோறும் எங்களை சபையில்தான் வைத்து வளைந்து கொள்வார். துரு ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க சகோதரர்களே. உங்களுக்கு துன்பம் வருகிறதா, உங்களுக்கு பயம் வருகிறதா, இல்ல உங்களை ஒருத்தர் காயப்படுத்துறாங்களா, ஆண்டவரிடம் போய் அழுங்க. அழும்போது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வழிபாடை கொடுப்பார். ஐயோ என்கிட்ட காசு இல்லையே, எனக்கு சம்பளம் வரலையே, இல்லாட்டி இந்த வருஷம் எனக்கு வேலை செய்யலாம இருக்குதுடா, போய் மற்றவர்கள் சொல்ற துரு ஆலோசனையை கேட்காதீங்க. கொண்டு அவங்க சத்த கொண்டு நான் கொடுத்து வேலை செய்விப்பேன், உனக்கு காசு விழும், நீ சீக்கிரம் வேலை அடிக்கலாம். இதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்ல. இது எங்களுடைய பலத்திலே நாங்கள் செய்கிற காரியம். இது எங்களுக்கு அநேக காலம் நிலைத்து நிற்கவே நிற்காது. நீங்க இப்படி உழைக்கிற காசு அப்படி இன்னொரு வழியாக கரைந்து கொண்டே இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு தேவனுடைய பாதத்திலே இருந்து கண்ணீர் விட்டு உங்களுக்கு வருகிற ஒரு குரோனரா இருந்தாலும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஆசீர்வாதம். இன்றைய நாளில் நான் இதை பேசிக் கொண்டிருக்கும் போது நான் நினைக்கிறேன், சில பேருக்கு இதயத்துல வரலாம், சில பேருக்கு வராம விடலாம். சில பேர் நீங்க வைராக்கியத்துல இன்னும் விசுவாசத்துல வளர வேண்டும் என்று வாஞ்சிப்பீங்க. நிச்சயம் உங்களுக்கு வேணும். நாங்க ஞானத்தோடையும் நடக்கத்தானே சிஸ்டர் வேணும். காசு காட்டி நாங்க இன்னும் செய்யறது இப்படித்தானே செய்யலாம். எனக்கு உழைக்க போகிறாது, உடம்பு உண்ட உடம்பு ஆண்டவருக்கு தெரியாதா? நீ படுகிற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாதா? நீ ஆண்டவர்ல தங்கி இருக்கிற, நீ ஆண்டவர்ல தங்கி இருக்காம இருந்து போட்டு என்னுடைய சரீரம் நான் செய்ய வேண்டும், நான் செய்யணும் என்று நீ ஓடி ஓடி செய்கிற காரியங்கள் நாளைக்கு உன்னுடைய சந்ததியை சாபத்திலே வழி நடத்த போகுது. இன்றைக்கு நீ உழைத்து தேடி வைக்கிற பொருள் நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கரைந்து போகக்கூடியதாக இருக்கிறார். ஆகவே உண்மையான அந்த ஐஸ்வர்யம் எது? தேவன் எங்களுக்குள்ளே கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும். தேவன் எங்களுக்கு 10 குரோனர் கொடுத்தாலும் அந்த 10 குரோனரை நாங்கள் வைத்து செலவழிக்கக்கூடிய ஞானம் தேவன் எங்களுக்கு கொடுப்பார். ஆகவே சகோதரர், இன்றைய நாளில் நாங்கள் வசனத்திலே பலப்படுவோம், உறுதியாக நாங்கள் விசுவாசத்திலே நடப்போம். அங்க இங்கிருந்து ஓடி 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 ஆலோசனை கேட்காதீங்க. எங்களுக்கு தேவன் பெரிய ஆலோசனைக்காரராக இருக்கிறார். எந்த கேள்விக்கு எங்களுக்கு பைபிள்ல விடை என்று சொல்லுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக அதை கண்டுபிடிக்க முடியாது, அவனுடைய ஊழியக்காரனை தேடி போங்க. இல்ல உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்கள் நிச்சயமா இந்த சபையில இருப்பாங்க, அவங்கள தேடி போங்க. உங்களுக்குள்ளாகவே கதைத்து 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 அது இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் மனதை பரிதவிக்க விட்டு எல்லா காரியத்திலையும் சஞ்சலப்பட்டு நாங்கள் ஒடிந்து மடித்து போவதை விட விசுவாசியே பதறாதே என்ற அந்த வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்தபடியா கண்களை பிறகு தூர நோக்கோடு பார்ப்போம். எந்த தேவன் எனக்கு செய்வார், என்ன பதற வேணாம் என்று சொல்றார் ஆண்டவர். பதற வேணாம் என்று சொல்ற கர்த்தர் உங்களை பதற விடுவாரா? அது நீங்களா தேடிக்கொண்டு பதற காரியமா தான் இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் இழுத்து நிற்போம், பிளப்படுவோம், விசுவாசத்தை உறுதியாக கட்டப்படுவோம். உங்களிடம் ஒரு ஆள் ஆலோசனை கேட்கிறாரா? வேதத்தின் அடிப்படையில் ஆலோசனை சொல்லுங்க. ஒரு கல்யாணம் பேசி வருகிறதா? சொல்லக்கூடாது. அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவருக்கு தெரியாதா எனக்கு இப்படியான பிரச்சனையா இருக்கு, நான் ஒரு அந்நிய முகத்துல ஒரு பொம்பளை எடுத்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து எனக்கு சரியாகி தருவார். சொல்லவே சொல்லாதீங்க. ஏனென்றா வேதம் கிளியரா சொல்லுது, அந்நிய முகத்திலே பெண் எடுக்காத இருப்பாயாக. அந்நிய முகம் என்றா என்ன? தேவனை அறியாத ஒரு இடத்திலே பெண் எடுக்க வேணாம் அல்லது மாப்பிள்ளை பார்க்க வேணாம்னு தான் வேதம் சொல்லுது. சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க? ஓ, அது அவள்கிட்ட நல்ல சொத்து பத்து எல்லாம் இருக்குது, உன்னிட்டையும் ஒன்றும் இல்லைத்தானே, நீ அந்த சொத்து பத்து எல்லாம் வேண்டிக் கொண்டு நீ கல்யாணத்தை கட்டு சேர்ச்சில் நாங்க கல்யாணத்தை நடத்துவோம். அவளுக்கு பிறகு அது ஆண்டவருக்கு அவள் வருவாள், கல்யாணத்துக்காக வருவாள். கல்யாணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும், எனக்கு உனக்கும் தெரியாது. அதுக்கு பிறகாக வருகிற பிரச்சனையை ஆண்டவர் எனக்கு இப்படி அனுமதித்தாரே என்று நீ சொல்லுவாயானால் நீ நன்றி மறந்த ஒரு துரோகியா இருப்பாய். ஏனென்று சொன்னால் நீ சத்தியத்திலேயே தவறிவிட்டாயாங்க. சத்தியம் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை நீ செய்யும்படியாகத்தான் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே சத்தியத்திலே இருந்து விலகி எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு எங்களுக்கு தெரிந்த மாதிரி ஒரு பாதையை நாங்கள் தெரிந்தெடுத்து போய்கொண்டுட்டு மற்றவர்களை பார்த்து என்ன நீ ஓடி ஓடி சேர்ச்சுகள் போற, என்ன நீ அந்த மாதிரி ஒரு காரணம் எல்லாம் வேலைக்கு போனீங்கன்னா இப்படி சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு இந்த துரு
நீங்கள் தரித்திரத்திலேயே இருக்கிற காலம் தான் இருக்கும். அது உங்களுக்கு ஐஸ்வர்யமாய் தெரிந்தாலும் ஒரு காலம் தேவன் உங்களை என்ன அப்படி துர் ஆலோசனை சொல்லுகிறவர்களையும் தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த இடத்திலே அவர்களை நேசிக்கிறார். ஆகவே இந்த துர்மார்க்கமாய் ஆலோசனை சொல்லுகிறவர்களை தேவன் பலப்படுத்தும்படியாக அவர்களுக்கும் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கத்தான் போகிறார். அது இன்னும் பேரணியாக இருக்கும். அதைத்தான் உங்களோட ஊழியக்காரன் அடிக்கடி சொல்லுவேன். நான் தூண்டில் வரையில அம்படாட்டி நான் தூண்டில் போடும் போது நீ பிச்சு இழுத்து பிஞ்சுதான் வருவேன். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். என்ன, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களின்படி நீ நடவாவிட்டால் உன்னை உண்ட போக்கிலேயே நான் விட்டு உன்னை அடிச்சுதான் கொண்டு வர போறேன். அது உனக்கு சித்தமா? அது எங்களுக்கு சித்தமா? நாங்கள் நொந்து பிந்து போய் வர வேண்டும். வெற்றிப்போடு நாங்கள் தேவனுக்குள்ளாக வரும்போதே நாங்கள் ஆசாரியர்களாக ராஜாக்களாக தேவன் எங்களை அழைக்கிறார். என்ன, அப்ப அந்த ராஜா இடத்தை நாங்கள் விட்டு கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடுத்து நாங்கள் வாழ்ந்து மடிந்து இன்னும் ஒரு பாதைக்குள்ளால நாங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தேவனிடம் திரும்பி வராதபடிக்கு இந்த நாட்களிலே இந்த என்ன சொல்றோம், சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் கையிலே எடுத்தவர்களாக, இருதயத்தில் எடுத்தவர்களாக நாங்கள் எழுந்து நிற்போமா இருந்தால் நிச்சயமாக தேவன் எங்களை ஆசீர்வதித்து இந்த ஆண்டு மன மகிழ்ச்சிக்குள்ளாக தேவன் கடத்தி கொண்டு போவார். இது நிச்சயமாக எங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஆண்டு. இது ஒரு மன மகிழ்ச்சியின் ஆண்டு. இதை நான் சுதந்திரிப்பேன் என்று சொல்லுவார்கள். இந்த இடத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு கிடைக்கிற இந்த ஆகாரத்தின் மூலம் நீங்கள் பெறப்பட்டு மன மகிழ்ச்சிக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதை தேவன் வாஞ்சிக்கிறபடியாலே நீங்கள் இவற்றை உங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளும்படியாக நான் தாழ்மையுடன் கேட்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நான் சொன்ன உதாரணங்கள் ஒன்றுமே உங்களை குற்றப்படுத்துவதாக இருக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் இது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இது சபையிலே மட்டுமல்ல, உலகத்திலே நடக்கிற காரியங்களை தான் இன்று சபை மக்களும் அதிலே நாங்கள் தவறி விழுகிறதாக பிசாசு எங்களுக்கு காரியம் செய்கிறார். ஆகவே நாங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நாங்கள் உலகத்தோடு ஒத்து போகாதபடிக்கு நாங்கள் விசுவாசத்திலே காலூன்றி தரித்திருக்கும்படியாக தேவன் எங்களை விழித்தெழும்படியாக கேட்கிறார். ஆகவே எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு பயமா இருக்கிறதா, தனிமையா இருக்கிறதா, தேவனிடம் போய் அழுங்கள். அழும்போது உங்களுடைய அப்பா அவருடைய மனம் கரைந்து போகும். ஐயோ, என்னுடைய பிள்ளை தனிமையிலே தவிக்கிறானே என்று சொல்லி தேவன் உங்களுக்கு ஒரு உதவியை அனுப்புவார். உங்களோட பண பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, தேவனுடைய பாதத்திலே ஊற்றுங்க. இப்படி நோடி சுண்டினோடு உங்களுக்கு அந்த காரியம் மாற மாட்டது நிச்சயம். ஆனால் தேவன் அந்த காலத்திலே, அதாவது நீங்கள் கடனை கொடுக்க போற அந்த காலத்திலே தேவன் உங்களை வழிநடத்துகிற விதங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இந்த சபையில் அப்படி எத்தனையோ பேர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திருக்கிறீங்க. கடன் பிரச்சனையால போய் மனதில் சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருந்து அந்த கடனை தீர்க்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஏனெனில் நீங்கள் விசுவாசத்தோடு நின்றபடியினாலே. அப்படியாக பயத்தோடு இருக்கிறவர்கள் நீங்கள் தேவனிடம் கேளுங்கள். என்ன பிரச்சனையா இருந்தாலும், சிறு சிறு பிரச்சனை, எனக்கு வருகிற அதிகமான தாக்குதல். இப்ப நான் சில பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், இதுல ஃப்ரண்ட்ல நிக்கிற ஆள், அதாவது இந்த பள்ளிக்கூடத்துல நிக்கிற ஆளை எல்லா கண்ணும் பார்க்குது, ஆனால் எந்த கண் உங்களை எல்லாரையும் பார்க்காது. அது போல உங்களுடைய கல்லறிவுகள், உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எங்களைத்தான் தாக்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரங்களில் எல்லாம் நான் துடித்து போவதுண்டு, கலியால் அழுவதுண்டு. ஆனால் என்ன ஆண்டவர் எனக்கு கர்த்தருடைய பாதத்தை நான் இந்த அழுகும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த பிள்ளைகளை தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த பிள்ளைகள் தான் உன்னுடைய பிள்ளைகள். இவற்றை நீ உன்னுடைய சுத்த மனசாட்சியோடு இந்த பிள்ளைகளை நீ அன்பு செய்து இரக்கத்தோடு வழிநடத்தாவிடில் நான் உனக்கு இதுக்கு மேல தரப்போவதே இல்லை. அப்ப நான் அதைத்தான் நினைக்கிறேன். எந்த பிள்ளைகளை குறித்து நான் முழுவதுக்க கூடாது ஆண்டவரே, என்னுடைய வேதனையாகவே இருக்கிறேன். இதை நான் இந்த கடைசி நாட்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய சபையை குறித்து நான் முழுவதுக்க கூடாது, எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து நான் முழுவதுக்க கூடாது. எனக்கு அந்த திராணியை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இருக்கிற வழியெல்லாம் எனக்கு கொடுக்கிறார். நீங்க நினைக்காதீங்க அனுபவ சிரிச்சிருந்தாலும் யோசனையோட இருந்தாலும் அனுபவக்காக்குள்ள இருதயம் இருக்குது. எனக்குள்ளே எத்தனையோ கசப்புகள் வேதனைகள் வந்து போனாலும் எல்லாவற்றிலும் என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் தான் என்னை இன்று நான் மட்டும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கும் அதை தேவன் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை மறந்து போகிறோமே தவிர நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல்
நாங்கள் இனிமேல் அந்த காரியத்தை நாங்கள் தியானத்திலே வைத்து, ஒரு சகோதரர் கொஞ்சம் குழம்பி இருக்கிறாரா அல்லது அவர் பேசுகிறாரா, ஆண்டவரே இது என்னுடைய சகோதரர், இவனுக்குள்ளாக இருக்கிற இந்த பலவீனத்திலே பிசாசுகளை வஞ்சித்து போடாதபடிக்கு அவனை காத்துக் கொள்ளும் என்று நாங்கள் அவனை இயேசுடைய திரு ரத்தத்துக்குள்ளாக கொடுத்து ஜெபிக்க தொடங்குவோம். அப்பதான் ஆண்டவர் எங்களுக்குள்ளாக செய்வார். நாங்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். நாள்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் குழந்தைகளை எல்லாம் கொண்டு இந்த இடத்திலே வருகிறோம். எதற்காக? சும்மா வந்துட்டு நாங்கள் உடுத்துகிற சாரியை காட்டிட்டு அல்லாட்டி போடுற ஷர்ட்டை காட்டிட்டு போறதுக்கா? இல்லை, என்ன நாங்கள் குடும்பமாக தேவனுடைய பாதத்திலே போய் சேர வேண்டும். இது ஒரு ஆசை எங்களுக்கு இருக்க வேண்டும் சகோதரர்களே. எந்த சந்தர்ப்பத்திலே நான் இந்த காரியத்தை நான் செய்தால் தேவனோடு நான் பரலோகத்தில் இருப்பேன் என்ற சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் எல்லோரும் பலவீனமானவர்கள். ஒரு நிமிடம் நாங்கள் தவறி போனாலும் அடுத்த நிமிடத்திலே நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். எழுந்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் எழுந்திருக்காமல் பிசாசுகளை இன்னும் 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 இன்னுமாக பாதாளத்தை அழிவுக்குத்தான் வழிநடத்தி கொண்டிருப்பார். ஆகவே இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் உங்களிடம் கேட்கிறது ஒரே ஒரு காரியம், எழுந்திரு, மனக்கண்களை திறந்து பார், தூர நோக்கோடு பார். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்னோடு தங்கியிரு, விசுவாசத்திலே நிலைத்திரு. இதைத்தான் தேவன் எங்களிடம் விரும்புகிறார். அப்போதுதான் தேவன் இந்த வருடம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மையாக இருக்கக்கூடும், மன மகிழ்ச்சியோடு எங்களை வழிநடத்தக்கூடும். ஆகவே இந்த வேளையிலே நான் உங்களிடம் எடுத்த இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். மீதியான காரியங்களை நான் புதியவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வந்து மீதியான காரியங்களை நடத்துகிறேன். ஹல்லேலூயா. அருமையான சத்தியம். கடைசி நாட்கள்ல எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தது போல கடைசி நாட்கள் இருக்கிற எங்களுக்கு நல்ல அருமையான ஒரு சத்தியத்தை கற்று தந்தார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். பிசாசானவன் மனுஷனை உபத்திரவப்படுத்தி தேவனை விட்டு விலகும்படி, அவர் மகிமையிலிருந்து விலகும்படி, அழிக்கும்படி பார்த்தான். அவர் என்ன செய்தார்? எங்களுக்கு நம்பிக்கை அளித்து விசுவாசத்தை தந்து நடத்தினார். அந்த விசுவாசத்தின் கேடகத்தை தான் நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் மறுபடியும் இன்றைய நாளை எங்களோடு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை விட்டு வழிவிலகும்படி சத்ருவானும் அதிகமான பிரயாசத்தை அவன் அங்கே செய்து கொண்டிருக்கான். வகைதான் இந்த இவர்கள் இப்படி நான் அழிக்க பார்த்தேன், உபதிரவத்தை கொடுத்து அழிக்க பார்த்தேன். இவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகும்படி செய்தாதான் நல்லது என்று சொல்லி அவன் வகை கட்டுகிறான். ஆனால் விசுவாசத்தின் கேடத்தை நாங்கள் கடைசி நாட்கள் இருக்கிற நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் தெளிவுமாக இந்த நாள் பேசினார். ஹல்லேலூயா. அங்கே யோசுவா எகிப்தில இருந்து ஜனங்களை அங்கே மோசே அடிமைத்தனத்திலிருந்து அங்கே தேவனுடைய பலத்த சத்துவத்தினால விடுதலை செய்து கொண்டு வருகிறார். அங்கே மீட்டு கொண்டு வந்து கடைசியாக அது மோசே தான் தொடர்ந்து அதை வழிநடத்த வேண்டி வந்தது. யோசுவா அருமையான ஒரு சத்தியத்தை அங்கே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். பெரியவர்களும் பலத்தவர்களுமான ஜாதிகளிடமிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணினார். பாருங்க, எகிப்தில அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், பாவத்தில் இருந்தார்கள் இல்லையா? இப்படிப்பட்ட பெரியவர்களும் பலத்தவர்களுமான ஜாதிகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களை விடுவித்து கொண்டு வந்து வைத்த இந்த தேசத்திலே மிகுதியாய் இருக்கிற சிறியவர்கள் சின்ன சின்ன ஜாதிகளை நீங்க சேவிக்காதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்க. பாருங்க, நாங்க பாவத்திலிருந்து கர்த்தர்களை விடுவித்தார், ரட்சித்தார். விக்கிர ஆராதனையிலிருந்து பெரிய ஒரு கட்டிலிருந்து தேவர்களை விடுவித்தார். பெரிய பலத்த ஜாதிகளிலிருந்து பெரிய காரியங்களிலிருந்து எங்களை விடுவித்தார். ஆனால் சின்ன சின்ன காரியங்களிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படியாக அப்படிப்பட்டவரை நீங்க சேவிக்க கூடாது கர்த்தர் இந்த நாளையில பேசினார். அதாவது நாங்கள் ஒருவர் பிழைக்கப்படுகிற காரியம், துர்ர ஆலோசனை சொல்கிற காரியம், இப்படி எல்லாம் சின்ன சின்ன சில காரியங்கள் எவ்வளவு விபரீதத்தை கொண்டு வருகிறது பாருங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஜாதிகளை, இந்த சின்ன சின்ன பிரச்சனையை நாங்கள் சேவிக்க கூடாது. அப்படி சேவிப்பீங்களா இருந்தால் கர்த்தர் யோசுவா தங்களை ஜனத்துக்கு சொன்னார்,
நீங்கள் அப்படி சேவிப்பவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை கைவிட்டு விடுவார். அல்லேலூயா. நம்ம பிசாசானவன் கடைசி நாட்கள் என்ன செய்யலாம்? இந்த விசுவாசத்தை விட்டு வழிபடும்படி அநேகமான பிரச்சனையை, சின்ன சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து அவன் அங்கே தேவனை விட்டு வழிபடும்படி அங்கே அவன் செய்கிறான். அருமையான ஒரு காரியத்தை கர்த்தர்னால எங்களோட பேசினான். ஆனால் அப்படின்னா நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் செபத்தில் இருந்தோம். இந்த வேளைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொன்ன தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே நீங்கள் எவ்வளவோ பெரிய காரியங்களிலிருந்து எங்களை விடுவித்திருக்கிறீர்கள் சுவாமி. பாவத்திலிருந்து, விக்கிர ஆராதனைகளிலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு உமக்குள்ளாக நீர் இருக்கிற தொடக்க விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு உமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற எங்களை சுவாமி, சின்ன சின்ன காரியங்களை எங்களுடைய இதயத்திலே விசுவாசம் விதைத்து ஒருவர் நாங்கள் பிணைக்கப்பட்டு பிரச்சனைக்குள்ளே நாங்கள் போய் தேவனை விட்டு வழிவிலக வேண்டும் என்று அந்த புதியான ஆவிகளை எங்களிடத்திலே அவன் தூண்டிவிட்டு ஆண்டவரே எங்களை விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்யும்படியாக அவர் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தாவே உம்மை பின்தொடரும்படியாக இப்படிப்பட்ட ஆவிகளை விட்டு நாங்கள் விலகி நடக்கும்படியாக எங்களுக்கு ஒரு நல்ல சத்தியத்தை நீர் இந்த நாளில் சபையின் மூலமாக கற்றிட்டபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தப்ப இந்த வசனத்தை கர்த்தாவே நான் கேட்டவர்களாய் மாத்திரம் இருந்து விடாமல் வசனத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் ஒளிகளாய் சுடர்களாக காணப்பட தரப்பனே இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தாவே சத்தியத்தை அனுப்பி எங்களை நீ விடுதலையாக்கினபடினால் சத்தியத்தை அனுப்பி எங்களை நீ விழித்திருக்க செய்தபடினால் உங்களுடைய சத்தியத்துக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை போல இப்படி எங்களுக்கு நன்மையை போதிக்கிற தேவன் யாருமே இல்லையே சுவாமி. எங்களுக்கு நல்ல ஒரு போதகர் நீர் இருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே எங்களுக்கு நல்லவர்களை போதிக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எழுந்திருக்கிற வண்ணமாகவே நாங்கள் ஒரு காரியத்துக்காக நாங்கள் சொன்னது போல கர்த்தர் எங்களுடைய தேசத்திலே தமிழ் திருமணத்து சபை என்ற பெயரிலே கர்த்தர் ஒரு சபையை எங்களுக்கு அங்கே அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அங்கே பாவக்குடிசை என்ற இடத்திலே கர்த்தர் ஒரு சபையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆனபடினால் அந்த சபை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அநேகருக்கு விடுதலையை கொண்டு வருகிற சபையாக, அநேகருக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ரட்சிப்பை, நித்திய ஜீவனை கொண்டு வருகிற ஆவிக்குரிய சபையாக கர்த்தர் பெரிய அளவில் அந்த சபையை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்க போறோம். கடைசியாக நாங்கள் ஜெபிப்போம். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம். காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கை கொடுக்கிறமாகவே நாங்கள் பிடித்துக் கொள்வோம். ஆசீர்வாதத்துக்காக போகலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் மேலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தோட கடந்து போங்க.